नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम मन क़ाम लैलतल क़द्रि ईमानन व इहतिसाबन गुफ़िर लहु मा तक़द्दम मिन दन्बिही औ कमा क़ाल अलैहि सलातु व तस्लीम। आमन्ना बिल्लाह सदक़ल्लाहु मौलाना अलीयुल अज़ीम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद तिब्बिल क़ुलूबि व दवाइहा व आफ़ियतिल अब्दानि व शिफ़ाइहा व नूरिल अब्सारि व ज़ियाइहा व अला आलिहि व सहबिहि व सल्लिम। மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் சில நிமிடங்களிலே பயான் நிறைவு பெற்றுவிடும். வெளியே சென்று கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள், பெரியோர்கள் அன்பு கூர்ந்து அருள் கூர்ந்து பள்ளி உள்ளே வந்து அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. லைலத்துல் கத்ருடைய மகிமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? அப்போதுதானே பூரணமான முறையில் விசுவாசத்தோடு நாம் லைலத்துல் கத்ர் இரவிலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியும். எனவே மேலான பெருமக்களை, லைலத்துல் கத்ருடைய அந்த சிறப்புகளை, மகத்துவத்தை தெரிந்து கொள்ளும் பொருட்டு தாங்கள் இன்னும் சில நிமிடங்கள் பொறுமை காக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அன்பு சகோதரர்களே, யார் லைலத்துல் கத்ர் புனித இரவிலே முழு ஈமானோடு நன்மை எதிர்பார்த்த வண்ணம் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றார்கள். இந்த புனிதமான இரவிலே அருள்மறை இறைமறை துவங்க ஆரம்பித்தது நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் என்கின்ற அந்த சூரா முதல் குர்ஆன் இறங்க ஆரம்பித்தது என்பதை நாம் எல்லோருமே அறிந்து வைத்திருக்கிறோம். அருமை சகோதரர் ஹாஃபிஸா அவர்கள் அல் குர்ஆன் மஜீதை நிறைவு செய்த கையோடு மறுபடியும் குர்ஆனை துவங்கி வைத்தார்கள். அலிஃப் லாம் மீம் தாலிக்கல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் என்று ஏன் மறுபடியும் துவங்கி வைத்தார்கள் என்றால், இந்த குர்ஆன் ஒரு முறை ஓதி அப்படியே முடித்துவிடக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. காலமெல்லாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும், ஆயுளெல்லாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதிய கையோடு நாம் நிறைவு பெற்று விட்டோம் என்று நினைத்து விடலாகாது. உயிர் மூச்சு இருக்கிற வரை குர்ஆன் என்றாலே அதனுடைய பொருள் ஓதப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய இறைமறை என்பதாகும். அதை உணர்த்தும் முகமாகத்தான் மறுபடியும் அருமை சகோதரர்களை ஹாஃபிஸா அவர்கள் குர்ஆனை துவங்கி வைத்தார்கள். தினமும் அவர்கள் 1.25 ஜுஸு, அடுத்து 3/4 ஜுஸு என்கிற முறையில் ஓதி நிறைவு செய்திருக்கிறார்கள். நம்முடைய ஜாமியா மஸ்ஜிதில் தராவி நிறைவு பெற்ற கையோடு நம்முடைய ஊர் மக்கள் எல்லாம் இணைந்து ஹிஸ்பு ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், குர்ஆன் ஷரீஃப் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அருமை பெரியோர்களே, இந்த இரவு மகத்துவம் வாய்ந்த இரவு, 1000 மாதங்களை விட சிறப்பு வாய்ந்த இரவு என்பதிலே சந்தேகமில்லை. இப்போது தொழுகை துவங்கிய சந்தர்ப்பத்தில் ஆயிரக்கணக்கில் மக்கள் குழுமி இருந்தோம். ஆனால் இப்போது ஒரு 100 பேர்கிட்ட தான் நாம் இருக்கிறோம். ஆனால் ஒரு மன நிறைவு இருக்கிறது. இந்த 100 பேருக்கு மத்தியில், 200 பேருக்கு மத்தியில் இன்னா அன்ஸல்னா அந்த சூறாவிலே குறிப்பிட்டிருப்பது போன்று ஆயிரக்கணக்கான மலக்குமார்கள் குழுமி இருக்கிறார்கள். அந்த மன நிறைவு, அந்த ஆறுதல் நமக்கு இருக்கிறது. அதில் ஜப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபி கப்கபத்தி மினல் மலாயிகா என்று வருகிறது. ஒரு பெரும் கூட்டத்தோடு இறங்கி
நமக்கு அவர்கள் சலாம் சொல்லியவாறு இருக்கிறார்களாம். இன்னான் சல்லா சூராவுடைய கருத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்னல் மலாய்க்கத்த தில்கல் லைலத்த ஃபில் அர்த் அக்ஸரு மின் அததில் ஹஸா. மலக்குமார்கள் இருக்கிறார்களே இந்த இரவிலே, இந்த பூமியில பொடி பொடி கற்களை விட மிக மிக அதிகமாக இருப்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய கண்களை விட்டும் அவர்கள் மறைந்திருந்தாலும் கூட நாம் மலக்குமார்களை காண்பது போன்ற ஒரு காட்சியோடு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவர்களுடைய அந்த துஆக்கள் நமக்கு கிடைக்கட்டுமாக. ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, யார் நின்ற வண்ணம் தொழுகிறாரோ, அமர்ந்த வண்ணம் தொழுகிறாரோ, அல்லாஹ்வை திக்ர் செய்தவாறு இருக்கிறார்களோ, எல்லோருக்கும் யுஸல்லூன், அவர்கள் துஆ செய்தவாறு இருக்கிறார்கள், மலக்குமார்கள் துஆ செய்தவாறு இருக்கிறார்கள். அத்தகைய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம்மை இந்த புனித இரவிலே அமைத்திருக்கிறான். அல்லாஹுக்கே எல்லா புகழும். இந்த 27ஆம் கிழமையை அன்பான பெருமக்களே, நாம் லைலத்துல் கத்ராக ஏன் சிறப்பிக்கிறோம் என்று கேட்டால், ஒரு ஹதீஸிலே வருகிறது, நீங்கள் லைலத்துல் கத்ர் இரவை கடைசி பத்திலே தேடி பெற்றுக் கொள்ளுங்கள், குறிப்பாக 27லே தேடி பெற்றுக் கொள்ளுங்கள். வமன் கான முத்தஹர்ரியன் ஃபல்யத்தஹர்ரிஹா ஃபி 27 என்று ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. அதற்கு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹுடைய ஒரு அறிவிப்பு. அதன் அடிப்படையில் தான் அன்பான பெருமக்களே, ஒவ்வொரு ஒற்றைப்படை இரவிலேயும் நாம் அதிக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும் கூட சில ஹதீஸுகள் நமக்கு ஆதாரமாக அமைகின்றன. இப்னு மஸ்ஊத், இப்னு உமர், இப்னு அப்பாஸ், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற சத்திய சஹாபிகள் 27ஆம் கிழமைதான் லைலத்துல் கத்ர் இரவு என்பதை அறிவுறுத்திருக்கிற விஷயங்கள் துர்முதி, பைஹக்கி, முஸ்லிம் ஷரீஃப் போன்ற கிதாபுகளிலே நாம் பார்க்கிறோம். ஒரு முறை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு நண்பர் கேட்கிறார்கள், உங்களுடைய அருமை சகோதரர் இப்னு மஸ்ஊத் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், யார் வருடம் பூராவும் தொழுகிறாரோ அவருக்குத்தான் லைலத்துல் கத்ர் இரவு கிடைக்கும் என்று கூறுகிறாரே, இதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்கிற போது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு தெரியும் 27 தான் லைலத்துல் கத்ர் இரவு என்பது அவருக்கு தெரியும். என்றாலும் மக்கள் தொழுகை விஷயத்திலே அசாட்டாக அல்லாஹ் யத்தகில் நாஸ், அசாட்டாக இருந்து விடக்கூடாது, வருடத்திற்கு ஒரு முறை இந்த லைலத்துல் கத்ர் இரவிலே தொழுதால் மட்டும் போதும் என்று அதையே நம்பி வாழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் அவர் அப்படி சொல்லியிருப்பார்கள். அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் 27 தான் லைலத்துல் கத்ர் என்பது என்று உபய் இப்னு கஅப் அவர்கள் சொல்லுகிற அந்த ஹதீஸ். எதை வைத்து அபல் முந்திர் அவருடைய குன்னியத் நீங்கள் இவ்வாறு கூறுகிறீர்கள் என்று கேட்கிற போது நான் ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன். 27 நிறைவு பெற்ற அந்த காலை வேளையிலே சூரியன் உதிக்கிற போது லா சுவாலஹா, அது சுடர் தராது, கதிர்வீச்சு அதிகமாக வெளிப்படாது, வெளிச்சம் மங்களாக இருக்கும், வெண்மை நிறைந்ததாக இருக்கும். இந்த அடையாளத்தை வைத்து நான் கண்டுபிடித்திருக்கிறேன் 27ஆம் இரவு தான் என்று அறுதியிட்டு உறுதியாக சொல்வதாக முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. எனவே அன்பான பெருமக்களே, என்னுடைய பேச்சை நான் நீட்டிக்க விரும்பவில்லை. இது போன்ற பல தகவல்கள் நம்மிடத்தில் இருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் இந்த நள்ளிரவில், இந்த அருமையான இரவில் கேட்க வேண்டிய துஆ என்ன? நாம் கேட்க வேண்டிய துஆ என்ன? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் கரீமுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், லைலத்துல் கத்ர் இரவு எங்களுக்கு தென்பட்டால் நாங்கள் என்ன துஆ கேட்பது என்று கேட்டார்கள். ஹதீஸ் கிதாபுல்ல இது பதிவாக இருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லிக் கொடுத்த துஆ, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் கரீமுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. சுஃபியானு சௌரி சொல்கிறார்கள், இதை தவிர நான் எதையுமே கேட்கவில்லை என்று சொல்கிறார்கள்.
மற்ற எல்லா அமல்களில் ஈடுபடுவதை விட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பெருமானார் கற்றுக் கொடுத்த இந்த துஆவைத்தான் நான் தொடர்ந்து ஓதிக்கொண்டிருந்தேன் என்று கூறுகிறார்கள். யா அல்லாஹ், நீ மன்னிப்பு நிறைந்தவன், தயாளமிக்கவன், மன்னிப்பையே விரும்புகிறவன், எங்களின் பாவத்தை மன்னிப்பாயாக. நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போது அமர்ந்திருக்கிறோம் இல்லையா, மனசுக்குள்ளேயே ஓதுங்கள் அல்லாஹும்ம இன்னக அஃபூன் என்று மனசுக்குள்ளே ஓதுங்கள். இடைவெளி விட்டதற்கு பின்னாலே வெளியே செல்லுகிற போது கூட ஓதிக்கொண்டிருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாம் தராவிக்கு இடையிலேயே கூட இந்த துஆவை ஓதிக்கொண்டே இருந்தோம். சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹினுடைய அந்த நல்லுரைக்கு ஏற்ப. சரி, அந்த அஃபூன் என்ற வார்த்தைக்கு அப்படி என்ன மகத்துவம் இருக்கிறது என்றால், அன்பான பெருமக்களே, நாம் எத்தனை பாவங்கள் செய்திருந்த போதும் கூட, சரியத்திற்கு புறம்பாக நடந்திருந்த போதும் கூட, இந்த இரவிலே நாம் கேட்கிற துஆ பரக்கத்தின் காரணமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது மட்டுமல்ல, நம்முடைய செயலேட்டிலிருந்து, நம்முடைய பதிவேட்டிலிருந்து அந்த பாவங்கள் அழிக்கப்படவும் செய்கிறது. இந்த அஃபுவுக்கு அந்த கருத்து இருக்கிறது. பதிவேட்டில் அதனுடைய சுவடுகளே இருக்காது. மலக்குமார்கள் நாளைக்கு நம்மை காண்பித்து கொடுக்க மாட்டார்கள். இவர் இன்னென்ன தப்பெல்லாம் செய்தார், இன்னென்ன குற்றமெல்லாம் செய்தார் என்று மறுமை நாளிலே காண்பித்து கொடுக்கவே மாட்டார்கள். நாமே மறந்து போய்விடுவோம் நாம் என்ன தப்புக்கள் செய்தோம் என்று. ஒரு பக்கம் மறந்து போய்விடுவோம், மறுபக்கம் அடுத்து அந்த தப்புக்கள் பக்கம், பாவங்கள் பக்கம், குற்றங்கள் பக்கம் நெருங்காதவாறு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து விடுவான். இது மிகப்பெரிய பாக்கியமா இல்லையா? அதை தாண்டி அன்பான பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துஆ பரக்கத்தின் மூலமாக நிறைய பாக்கியங்களையும் தந்தருள்வான், நாம் பார்க்கிறோம். எனவேதான் இந்த துஆவை நாம் முக்கியமாக ஓத வேண்டும். சரி, அடுத்த விஷயம் அன்பான பெருமக்களே, நாம் நமக்காக மட்டும் துஆ கேட்கக்கூடாது. நமக்காக நம்முடைய ஹாஃபிஸா அவர்கள் கேட்டது போன்று உலக மக்கள் யாவருக்கும், ஊர் மக்கள் யாவருக்கும், நாட்டு மக்கள் யாவருக்கும் நாம் துஆ கேட்டோம் என்றால் தான் அந்த துஆ கபூலாகும். எனக்காக நமக்காக வேண்டி மட்டும் நாம் அறிந்த ஒரு விஷயம்தான், துஆ கேட்டால் அது கபூலாகாது. முதலிலே நாம் துஆ கேட்க வேண்டியது சகோதர முஸ்லிம்களுக்காக, சகோதர சமுதாயத்தினுடைய ஹிதாயத்துக்காக. கேட்ட பின்பு நாம் நமக்காக துஆ கேட்டால்தான் அந்த பரக்கத்தில் நம்முடைய துஆ கபூலாகும். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, அருமை சகோதரர்களே, ஒரு மூமின் தன்னுடைய சகோதர மூமினுக்காக வெகு தூரத்தில் பில் கைப் இருந்து கொண்டு அவர் பிரார்த்தனை செய்தார் என்றால், அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் மட்டுமல்ல, அவருடைய தலைமாட்டிலே ஒரு மலக்கு இருந்து நாம் கேட்கிற அந்த துஆவிற்கு அவர் ஆமீன் சொல்லியவாறு இருப்பார். ஆமீன் சொல்லி அத்தோடு யார் யாருக்கெல்லாம் இவர் துஆ கேட்கிறாரோ, யார் யாருடைய கஷ்டங்கள் தீர, தேவைகள் நிறைவேற, துன்பங்கள் அகல துஆ கேட்கிறாரோ, அதே போன்று யா அல்லாஹ் இவருக்கும் தந்தர் புரிவாயா வலக்க பிமிஸ்லு. ஹதீஸ் ஷரீஃபில் இப்படியே வருகிறது. இதை விட வேற என்ன இருக்கிறது? பிற சகோதரர்களுக்காக வேண்டி நாம் துஆ கேட்கிற போது மலக்குமார்கள் நமக்கு ஆமீன் சொல்கிறார்கள் என்றால், அதிலும் குறிப்பாக ஹஜ்ரத் ஜப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தலைமையில பல்லாயிரக்கணக்கான மலக்குமார்கள் நமக்கு சாந்தி சமாதானம் இந்த புனித இரவிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், நமக்கு வேற என்ன இருக்கிறது? சற்று யோசித்து பார்க்கிறோம். இன்று நிலை மிக மோசமான ஒரு நிலையாக இருக்கிறது. புனித ரமதான் தொடங்கியது, நிம்மதியாக ஆரம்பித்தது. ஆனால் நடுவிலேயே அன்பான பெருமக்களே, ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா அந்த போர்கள் துவங்கிய உடனே, மூண்ட உடனே நம் எல்லோருமே விலவெடுத்து போய்விட்டோம். இதனுடைய விளைவுகள் என்ன ஆகுமோ இன்னும் நாம் நினைத்து பயந்தோமே, அந்த பயம் இன்றைக்கு ஆகிவிட்டது. உலகம் பூராவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன நடக்கும்? இந்த போர்கள், இந்த வார்கள் சீக்கிரம் முடிவுக்கு வர வேண்டுமே, உலகத்திலே அமைதி நிலவ வேண்டுமே. இன்றைக்கு அதனுடைய பாதிப்புகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, இந்த பாதிப்புகள் அதிகரித்து விடக்கூடாது என்கிற கவலை நமக்கு உண்டாகிறதா இல்லையா? எனவே அன்பு சகோதரர்களே, நாம் எல்லோரும் சேர்ந்து கூட்டாக துஆ கேட்பது ஒரு புறம், மறுபுறம் நீங்கள் ஏந்திய கையை இறக்காதீர்கள். எவ்வளவு நேரம் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொன்றாக நினைத்து ஞாபகித்து துஆ கேட்க முடியுமோ கேட்டுக்கொண்டே இருங்கள். இரவெல்லாம் கண் விழிக்க வேண்டும் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே. காரணம், பொருளாதார ரீதியாக நம்முடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
ஒரு அன்பு சகோதரர் தொலைபேசியில் பேசினார், சவுதியில் இருக்கிறார். ஹஜ்ரத், இந்த வருஷம் நான் ரம்ஜானுக்கு வர முடியவில்லை. ஒரு பக்கம் ஃப்ளைட் சர்வீஸ் பிரச்சனையாக இருக்கிறது, மறுபக்கம் பொருளாதார பிரச்சனையாக இருக்கிறது. எனவே இந்த பெருநாளுக்கு நான் வர வேண்டியவன், அடுத்த பெருநாளுக்கு இன்ஷா அல்லாஹ் அவர் ஒவ்வொரு பெருநாளுக்கும் வந்து விடுவார். 27க்கு நெருக்கமாக வந்து விடுவார். ஒவ்வொரு வருடமும் வருவார். இந்த வருடம் வர முடியவில்லையே என்று அந்த ஒருவர் மட்டுமல்ல அன்பான பெருமக்களே, பலரும் அந்த மனத்தாங்களோடு மன கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள். நாம் நம்மை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கிறது அன்பான பெருமக்களே. நம்முடைய செலவுகளை நாம் லிமிட் பண்ண வேண்டியிருக்கிறது, சிக்கனப்படுத்த வேண்டியிருக்கிறது. காரணம், அங்கே நம்முடைய மக்கள், நமக்காக வேண்டி உழைக்கின்ற பாடுபடுகின்ற நம்முடைய பெற்றோர் அல்லது கூட பிறந்த சகோதரர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள் மிகப்பெரிய கவலையிலே ஆழ்ந்திருக்கிறார்கள், அங்கலாய்ப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் பேசும்போது தான் அந்த கவலை நமக்கு தெரிகிறது. பொருளாதாரம் பாதித்திருக்கிறது எனும்போது இந்த புனித ரமதான் மாதத்திலே நம்முடைய பொருளாதாரத்தை ஒரு கட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய செலவினங்களை பார்த்து பார்த்து நாம் செலவழிக்க வேண்டும். அதனுடைய பாதிப்புகள் வெளியே தெரிந்து விடாதவாறு, அந்த பாதிப்புகளுக்கு நாம் ஆளாகி விடாதவாறு நாம் பார்க்கிறோம். அன்பான பெருமக்களே, நம்முடைய ஊர்களில் நிறைய செலவுகள் செய்ய ஒரு பக்கம் மார்க்கத்திற்காக ஃபீஸபில் தந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு நிறைந்த பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் தந்தல் புரிவானாக. நாம் கண்டிப்பாக துவா செய்கின்றோம். நம்முடைய முத்தவல்லி அவர்களும் துவா செய்தார்கள். பைத்துல் மாலுக்காக வேண்டி, நம்முடைய ஜாமியா மஸ்ஜிதினுடைய நிதி ஆதாரத்துக்காக, நமது மிஸ்வாமுத அரபிக்கல்லூருடைய நிதி வளர்ச்சிக்காக மற்றும் ஏழை எளியோருக்காக பல வகையிலே உதவி செய்தவாறு இருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கிற போது நாம் தெளிவாக சொல்ல முடியவில்லை. நோன்பு திறக்கிற வேளையில நிறைய பச்சனங்கள், எதை சாப்பிடுவது எதை விடுவது, எதையுமே சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டு விடுகிறது. எவ்வளவு செலவுகள் ஆகிறது பாருங்கள் அன்பான பெருமக்களே. ஆனால் இந்த வலி, இந்த வேதனை நமக்கு தெரியவில்லை. வெளிநாடுகளில் வாழ்கிறார்களே, வசிக்கிறார்களே, அவர்கள் வலியோடு வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். சற்று யோசிக்க வேண்டும் அருமை பெருமக்களே, சகோதரர்களே. எனவே நாம் நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய செலவினங்களை ஒரு கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியிருக்கிறது. நாம் ஜவுளி கடைகளுக்கு சென்றாலும் சரி, மற்ற பர்ச்சேஸுக்கு சென்றாலும் சரி, நம்முடைய செலவுகளை நாம் சுருக்கி கொண்டோம் என்றால் தான் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. நாம் வல்ல அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். எனவே நமக்கும் அல்லாஹ் பாதுகாப்பு தந்தரல வேண்டும், அம்மக்களுக்கும் பாதுகாப்பு தந்தரல வேண்டும். சீக்கிரமாக உலகம் அமைதி பெற வேண்டும், சாந்தி சமாதானம் பெற வேண்டும். துவா செய்யுங்கள் அன்பான பெருமக்களே. இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அன்பு சகோதரர்களுக்கு இந்த செய்தியை எத்தி வையுங்கள். காரணம், இந்த ஹதீஸ் நான் சொன்னேன் அல்லவா, ஒரு மூமின் தன்னுடைய சகோதர மூமினுக்கு வெகு தூரத்திலிருந்து கேட்கிற துவா முஸ்தஜாபாவாக இருக்கிறது, அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்கிற அந்த துவாவை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுவோம். இது போன்ற பல்வேறுபட்ட இபாதத்துகளில் ஈடுபடுவதன் மூலமாக இறை பொருத்தம் பெற்றவர்களாக, குறிப்பாக லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்கி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற நன்மக்களிலே வல்ல அல்லாஹ் நம்மை சேர்த்துக் கொள்வானாக. அங்கே சுதைசிமம் துவா கேட்பார்கள், அல்லாஹும்ம ஜஅல்னா மிம்மன் உஃபிக பிகியாமி லைலத்துல் கத்ர் அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ஹாதிஹில் லைலத்துல் முபாரகத்தி அஜ்மஈன் என்று துவா கேட்பார்களே, நாமும் கேட்போம். அல்லாஹ் கபூல் செய்து பொருந்து கொள்வானாக. பாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.